ரகல ஜங்ஷனுக்காக பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட் ரிவ்யூ. இன்னைக்கு தான் முதல் வாரம். ஆனால் இந்த வாரமே அதிரடி சரவடி பட்டாசாக தான் இருந்தது. ஆரம்பிக்கும் போது கமலோட என்ட்ரி, வாவ், அவரோட காஸ்டியூம் ரொம்பவே அழகாக இருந்தது. அவர் நடந்து வர ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ தான் தெரியுது அவர் ஏன் உலக நாயகன். அடுத்து அவர் வந்தோடனே மக்கள்கிட்ட வந்து பேசிட்டு தலைவரோட பிரச்சனைகளுக்கு தான் கேட்போன்னு உறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரைடே ஈவெண்ட்ஸ்குள்ளே போனார். காலையில் ஆரம்பிச்சும் போதே வெறித்தனம் சாங்கோட வெறித்தனமாக ஆரம்பிச்சதுங்க. நாள் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரம்யா ப்ளீஸ் அந்த கண்ணாடியை கொஞ்சம் கலட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த பாட்டை முடித்து எல்லாரும் உற்சாகமாக டான்ஸ் ஆடி முடித்த உடனே ஒரு சின்ன பஞ்சாயத்து, சோப்பை வேஸ்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு பஞ்சாயத்தை சுரேஷ் எடுத்துகிட்டு வந்தார். சரி, அதை டிஸ்கஸ் பண்ணி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் மறுபடியும் ஒரு பிரச்சனை. இந்த கிச்சனுக்கு கண்டிப்பாக வாஸ்து சரியில்லைங்க. அங்கே வந்து பாலாஜி கையில் டஸ்ட் இருந்தது போல். அவர் வந்து ஆரஞ்சு பிழியும் போது சனம் வந்து இது அப்படியே பிழியாதீங்க, கை கழுவிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல். அவர் அதை கேட்கல. சரி, அதோட அதுக்கு அவர் வந்து மிஷன் ஃபெயிலு, நீ என்னை தப்பாக காமிக்க பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாரு. அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பாலாஜி, சனம், ரம்யா இவங்கெல்லாம் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் ஒரு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா கான்டெஸ்ட் ஹோஸ்ட் பண்ணேன், அது வந்து உங்கள் மாதிரி டுபாக்கூர் கான்டெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொன்னார். அவர் உங்கள் டுபாக்கூர்னு தாங்க சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பாலாஜி வந்து சனம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏன் வந்து என்னோட பேஜெண்ட்டை வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டப்போ பாலாஜி வந்து இல்லை, அந்த டுபாக்கூர் பேஜெண்ட் தான், நான் வெளியே வந்தோன்னே இது பண்ணுவேன்னு அடித்து பேசினார். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பட் அவர் ரொம்ப அடித்து பேசினார். அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அனிதா படித்தாங்க, வழக்கம் போல் ரொம்பவே அழகாக படித்தாங்க. பிக் பாஸ் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் பாக்ஸ் வச்சுருக்காரு. அதில் இந்த வீட்டில் இருக்கிற கேப்டன்ஸோட சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு ரேட்டிங் கொடுத்து, ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து உள்ளே வந்து போடணும். பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டாங்க. ஸோ உண்மையாலுமே நிறைய நல்ல ஹெல்த்தி கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். வீக்கெண்ட் எபிசோட்காக தான் இந்த டாஸ்க்கு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாம் ஒரு கேப்டனுக்கும் மார்க் போட்டாங்க. ரம்யா யார் வேணால் என்னை பற்றி என்ன வேணால் சொல்லிக்கிங்கன்ற மாதிரி ரொம்பவே ஜாலியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஈவெண்ட்ஸ் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. பிக் பாஸ் கமல்கிட்ட இன்னும் பேசவே இல்லைன்னு கமல் கேட்டார். அதே மாதிரி பிக் பாஸ் கமல்கிட்ட பேசினார். அதுக்கப்புறமா கமல் அகம் டிவி வழியே அகத்துக்குள்ளே போனார். ஆனால் அவர் அகத்துக்குள்ளே வந்தது அகத்தில் இருக்கிறவங்க பார்க்கல. அதனால் எல்லாரும் ஜாலியாக கேஷுவலாக ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருந்தாங்க, கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் வந்தோன்னே எல்லாரும் ஹெட் மாஸ்டர் பார்க்குற ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி எல்லாரும் அட்டென்ஷன் ப்ரோசஸில் வந்து உட்காந்து வழக்கம் போல் ரொம்பவே பணிவாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் ஒருத்தரை பற்றியும் பேச ஆரம்பித்தார். சிவானியோட பாட்டை அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் வேல்முருகனோட கதையை பற்றி பேசினார். சத்துணவோட முக்கியத்துவத்தையும் அந்த இடத்துல குறிப்பிட மறக்கல அவர். அதுக்கப்புறம் சோமுவோட கதையை பற்றி அவர் பேசினார். அவரோட திக்குவாக இருக்கிறத அவர் ஓவர் கம் பண்ணதை கமல் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் ஆரியோட அம்மாவோட மரணத்தை பற்றி பேசினார். அவரோட ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்ததாக சொன்ன கமல் தனக்கும் தன்னோட சொந்த லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்கிறத குறிப்பிட்டப்போ ஆரி ரொம்பவே கண் கலங்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் ரமேஷோட கதையும் அவர் அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் பாலாவோட சைல்ட்ஹுட் ஸ்டோரியை இம்பார்ட்டன்ஸை கமல் வந்து அந்த இடத்துல ரொம்ப அழகாக புரிய வச்சார். இது முடிச்சதுக்கப்புறம் பிரேக் முடிஞ்சு வந்தோன்னே நிஷாவோட ஸ்டோரியை அவர் அழகாக பாராட்டினார். நிஷாவோட கான்ஃபிடென்ஸை அவர் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணார். இதெல்லாம் முடிச்சோன்னே வந்ததுங்க நம்ம பஞ்சாயத்து, சுரேஷ்க்கும் அனிதாக்கும் நடுவில் இருக்கிற பஞ்சாயத்து. இதில் என்ன பிரச்சனைனா, இங்கே தான் வந்து சுரேஷ் விசஸ் அனிதாவோட மெச்சூரிட்டியை காமிக்குது. சுரேஷ் அழகாக அப்பாலஜி பண்ணி அந்த பிரச்சனையை முடிக்க, ஆனால் அனிதா அதுக்காக ஒரு மாதிரியான ஜெஸ்டர்ஸ் கொடுக்க, எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்தில் சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த கமலே அனிதாவோட ஜெஸ்டரை பார்த்து இந்த பிரச்சனையை நீங்கள் விடுவீங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை முடியாது. கண்டிப்பாக அதுக்கப்புறம் இருக்கிற எபிசோட்ஸ்லையும் தொடர தான் போகுது. பிரேக்கில் ரியோ வந்து அனிதாக்கு அட்வைஸ் கூட பண்ணார், நீ தப்பு பண்ணாமல் யாரும் உன்னை தப்பாக காட்ட மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அனிதாக்கு அது எந்தளவுக்கு புரிஞ்சுதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியலை. இது முடிச்சு பிரேக்கெல்லாம் முடிச்சு திரும்பி வந்ததுக்கப்புறமும் அனிதா செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு போனதில் வியூவர்ஸ்க்கே ஐயோ சாமி பிரச்சனையை விடுங்கப்பா அப்படின்னு நினச்சாங்க. சரி, ஒரு பெரிய பஞ்சாயத்து தான் முடிஞ்சுதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்ததுங்க எப்பா ஒரு இழுவையான ஒரு விஷயம். ஹார்ட் பிரேக் அண்ட் ஹார்ட் லவ் டாஸ்க்கை வந்து மறுபடியும் ப்ளே பண்ணுங்கன்னு கமல் சொன்ன முதல் ஆளாக சனமை கூப்பிட்டாருங்க. வந்தவங்க உண்மையாக சொல்கிறேங்க 15 நிமிஷம் பேசினாங்க. அவங்களோட பெரிய மைனஸே இந்த பேச்சு தான் நினைக்கிறேன். எப்படா முடிப்பாங்கன்னு இருந்தது. அவங்க ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவங்க பாலாஜிக்கு வந்து ஹார்ட் பிரேக் தான் கொடுத்தாங்க. ஆனால் சம்யுக்தாக்கு ஹார்ட் பிரேக் கொடுக்கறதுக்கு அவங்க சொன்ன ரீசன் வந்து இதுக்கெல்லாமா ஹார்ட் பிரேக் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஹார்ட் கொடுத்ததுக்கு அவங்க ரேகாக்கு ஒரு ரீசன் சொன்னது ஓகே ஃபைன், பார்ப்போம் ஃப்யூச்சரில் நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்கன்னு பார்ப்போம்
அந்த மாதிரி தான் இருந்தது. அகைன் பாலாஜியோட பிரச்சனை என்னன்னு கமல் தெளிவாக கேட்க, அவங்க அந்த பெஜென்ட் டுபாக்கூர்னு சொன்ன இஷ்யூ எடுக்க, கமல் வந்து அந்த ஸ்பாட்டில் ஆக்சுவலி பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணார். அது உடனே எல்லாரும் ரொம்ப அப்படியே எந்துவாக கிளாப் பண்ணி வரவேற்றாங்க. ஆனால் நாளைக்கு எபிசோடில் இது அப்சைட் டவுனாக மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். இது அந்த ப்ரோமோவில் தெரிஞ்சுது. சரி, இந்த ரிவ்யூ பற்றின உங்கள் கமெண்ட்ஸை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவோட வரேன். பபாய்.